நாங்கள் அல்ஃபோன்சா நகரில் அந்த வழியாக நடந்து போயிட்டு இருந்தபோது ஒரு வீட்டுக்கு முன்னால் நின்று பொகைன் வில்லான்னு சொல்லக்கூடிய அந்த மரம், குறிப்பாக அதை பேப்பர் பூன்னு சொல்லுவாங்க, அது ரொம்பவே அழகாக இருந்தது. அது இது எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இல்லை. அது அந்த மரம் வந்து நட்டு வளர்த்திருக்காங்க. வளர்த்தினாலும் அது ஒரே மரத்தில் 3 நிறங்கள் உள்ள பூக்கள் இருக்குது. அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அந்த செய்தி. இதை குறித்து அவங்க அந்த வீட்டில் உள்ள வீட்டம்மா வந்து மேரி பில்லா வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இது ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த பொகைன் வில்லா மரத்தை நட்டுருக்காங்க. இப்போ எவ்வளோ அழகா, பொகைன் சொன்னாலே அழகுன்னு அர்த்தம், வில்லான்னு சொல்லும்போது வீடு, அது வீட்டுக்கு அழகு என்ற அர்த்தத்தை அது குறிக்குது. கண்டிப்பாகவே இந்த பொகைன் வில்லா இந்த வீட்டுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அது மட்டும் இல்லை, கடந்த 6-7 வருஷமாக அவங்க இந்த ஒரு அழகான தோட்டத்தை வீட்டுக்குள்ளே அமைச்சிருக்காங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது. அது வித்தியாசமான பூக்களும் வித்தியாசமான செடிகளையும் எங்களால் இந்த வீட்டுக்குள்ளே பார்க்க முடியும். ரொம்பவே அழகாக இருக்குது. ஸ்வீட் ஹோம்னு வேறு பேர் வச்சுருக்காங்க. அதாவது இதில் என்ன ஸ்வீட் இருக்குன்னு நாங்கள் பார்க்கும்போது, முன்னாடி நம்ம பத்தியன்னு சொல்லுவோமே, இந்த பட்டாம்பூச்சிகள், அந்த பட்டாம்பூச்சி வந்து தேன் உறிஞ்சப்போ தான் எங்களுக்கு அதை தெளிவாக புரிஞ்சு கொள்ள முடிஞ்சது. இது கண்டிப்பாக வந்து ஸ்வீட் ஹோம் தான். ஆனால் வீடை வந்து ரொம்ப அலங்கார செடிகளால் அழகுபடுத்தி ரொம்ப தூய்மையாக நேர்த்தியாக எல்லாமே அழகாக வச்சுருக்காங்க இந்த வீட்டம்மா மேரி பில்லா. அது மட்டும் இல்லை, இந்த ஏன் இப்படியெல்லாம் நீங்கள் இந்த வீடை இவ்வளோ அழகுபடுத்தி தூய்மையாக வச்சுருக்கீங்கன்னு கேட்டால் அவங்க சொல்லுறதுன்னா, இதை பார்க்கும்போது எங்கள் மனசுக்கு ரொம்ப இன்பமாக இருக்குது, அமைதியாக இருக்குது. நாங்கள் கவலையாகவோ வருத்தமாகவோ வேதனையாக இருக்கும்போது இந்த செடிகொடிகளோடு நாங்கள் அதை பராமரித்து அதை நட்டு வளர்த்தி தண்ணி விடும்போது எங்களுக்கு மனசுக்கு ரொம்ப நிறைவு கிடைக்குது, அமைதியாக இருக்குது. எங்கள் கவலைகளை மறக்கிறதுக்கு நாங்கள் இதை செய்தோம் அப்படின்னுள்ள ஒரு உண்மையான தகவல்களையும் அவங்க சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லை, அவங்க பக்கத்து வீடு சிம்லா ஜோசனுடைய வீடும் பக்கத்தில் தான் இருக்குது. அவங்களும் இதே அனுபவத்தை தான் சொல்கிறாங்க. 2 வீடும் பக்கத்து வீடுகளில் ரொம்ப அலங்கார செடிகள் வச்சு ரொம்ப அவங்களுக்கு இதன் மூலமாக ரொம்ப மகிழ்ச்சி தருவதாக அவங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த ரோமான்ஸ் மேரி பில்லா வீட்டில் அந்த வீட்டம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் இந்த செடி கொடிகளெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த உங்களுக்கு பிடிச்ச செடிகள் ஏதாவது வேணும்னா நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வாங்க, வந்தால் நாங்கள் அதை இலவசமாகவே உங்களுக்கு தரோம். ஏன்னா நாங்கள் பெற்ற இன்பம் நீங்களும் பெறுக. இதெல்லாம் வளர்த்தி பாருங்கள், உங்கள் வீட்டில் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம பல லட்சம் ரூபாய் முடக்கி பெரிய பெரிய வீடுகளை கட்டினாலும் கொஞ்சம் காசு செலவழிச்சு, ஏன் இவங்க இலவசமாகவே அந்த செடி கொடிகளை தருமன்னு சொல்கிறாங்க, அங்கே போய் வாங்கி நம்ம செடிகளை நட்டு வளர்க்கும். எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி தோட்டங்களை உங்கள் வீட்டில் அமைங்க, எல்லாமே நல்லா இருக்கும். இதே போல் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.